ஆட்டம் நாளையிலிருந்து தொடங்குது. நாளைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. 234 வேட்பாளர் அறிமுக கூட்டம் இருக்குது. அதுக்கு பின்னாடி காம்ப்ரமைஸே இல்லாமல் இறங்குவார். நீ வந்து திரும்பவும் நான் அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறேன். அவர் காந்திஜியாக இருக்கணுமா நேதாஜியாக இருக்கணுமா நீ தான் முடிவு பண்ணுற. அவர் காந்தியாக தான் இருக்கிறாரு. நீ நேதாஜியாக தான் மாற்றணும்னா அதுக்கும் அவர் தயார். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தடை அப்படின்னாலே இப்போவும் வந்து திமுக அரசை வந்து குறை சொல்வது நியாயமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. மாநகராட்சி வந்து யார்கிட்ட வந்துச்சு? உங்கள் வீட்டிலேருந்து வந்துச்சா என் வீட்டிலேருந்து வந்துச்சா? நல்லா இருந்த ரோட்டில் திடீர்னு வந்து பள்ளம் தோன்ற குழியை தோன்ற திடீர்னு பேரிகேட் வைக்கிற. நீ தோன்ற குழியில் ஒன்றே போட்டு இந்த 2026 புதைக்கல, திமுக ஆட்சியை புதைக்க வைக்கல. நீங்கள் என்னன்னு கேளுங்க. சென்னை மாநகராட்சி ஆல்சோ வந்து பதில் சொல்லியிருக்காங்க. குழாய் அடைப்பை ஏதோ சரி செய்யறதுக்கு பணிகள் பார்க்கப்பட்டது, மற்றபடி விஜயோட பிரச்சாரத்துக்கு தடை போடுறதுக்காக அங்கே பள்ளம் தோண்டலை. 5 வருஷமாக அடப்பில் தான் இருக்குது. அடப்பு எடுத்தால் சரியாக போயிடும். அதுதான் எடுத்துன்னு சொல்கிறாங்க. எடுத்துருவோம். விஜயோடைய பாடலை பாடக்கூடாது, கல்லூரிகளுக்கு தடை. ஒட்டுமொத்த சினிமா பாட்டு தான் தடை சொல்லணும். விஜய் அவர்கள் பாடல்களுக்கு தடை. ஒத்த பாட்டுக்கு ஒன்றுக்கு போகிறவங்க நீ என்னடா பெரிய ஆலம்பரங்கிற வீரங்கிற. நேற்று பாருங்க, ஜெகத் ரட்சகன் அவருடைய சாராய ஆலையிலிருந்து அந்த அவருக்கு சொந்தமான கார்லேருந்து போன இடத்துலேருந்து 50 லட்சத்தை பிடிச்சிருக்கிறாங்க. சாராய ஆலையிலேருந்து போன காசுன்னு என்ன காசு புரியுதா உங்களுக்கு? ஊர்த்தாலி ஏற்ற காசுன்னு அர்த்தம். நான் சொல்ல கனிமொழி அக்கா சொன்னாங்கல்ல, இளம்பதவிகள் அதிகமாக உருவாகிறாருங்க. பெரம்பூர்ல வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள முடியல, அவரோட தொகுதி. அதை தாண்டி வந்து அவர் வெளியில வர்றதே வந்து எப்பயாவது தான் வராரு. அப்படி வரும்போது கூட இவ்வளோ தடை பண்ணி அவர் வந்து பிரச்சாரம் பண்ண விடலைன்னா எப்படி ரீச் அவுட் பண்ணுவீங்க? நாங்கள் ஏற்கனவே ரீச் அவுட் ஆகிட்டோம். வேர்ல்டு முழுக்க சிம்பிளும் ரீச், தளபதியும் ரீச். ஸ்டாலின் நான் ஓப்பன் சேலஞ்சு. நீ ஏதாவது ஒரு நாட்டுக்கு போங்க, ஏதாவது ஒரு நாட்டில் அவர் ஃபோட்டோ காமிச்சு யாருன்னு கேளுங்க. ஒருத்தனுக்கு கூட தெரியாது. 10 பேருக்கு இல்லை, ஒருத்தனுக்கு தெரியாது. உலகம் முழுக்க எங்கே போனாலும் அவர் ஃபோட்டோ காட்டுங்க. சும்மா சொல்ல மாட்டான், தளபதி விஜயனுவான். ஏன்டா அந்த விஜயை தொட்ட, ஏன்டா என் மக்களை தொட்ட அப்படின்னு ஒன்று வருத்தப்பட வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி என் பெண்களையும் சேர்த்து நீ கேவலப்படுத்திருக்க விபச்சாரன்னு பேசி உங்களை விட்டுட்டு போயிடுவார. சும்மா ஒரு பொறுக்கிக்கு இன்னொரு பொறுக்கி நீங்கள் வக்காலத்து வாங்கி பேசியிருக்கீங்க. அவர் பேசின தப்பு இல்லைன்னு. ஏன்னா அது ஏற்கனவே என்ன தெரியுமா பேசியிருக்கு. நித்யானந்தா வந்து அந்த காசு பணம் வச்சுருக்கலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது தம்பி. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பூரா வெள்ளக்கார ஃபிகராக இருக்குடா. எனக்கு அவ்வளோ வருத்தம் இருக்குடா. மானஸ்தன் பேசின பேச்சு. அந்த மானஸ்தான் இந்த மானஸ்தனுக்கு சப்போர்ட்டு. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். அதாவது பிரச்சாரத்துக்கு வந்து தடை பெரம்பூரில் அப்படிங்கும்போது பிரச்சாரத்துக்கு வந்து யார் தடை போட்டாங்க? அதாவது அரசுக்கும் பிரச்சாரத்துக்கு தடை பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கேட்குறாங்க. அப்போ வந்து ஒரு எதுக்காவது தடை அப்படின்னாலே இப்போவும் வந்து திமுக அரசை வந்து குறை சொல்வது நியாயமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. மாநகராட்சி வந்தது யார்கிட்ட இருந்து வந்துச்சு சொல்லுங்கள். மாநகராட்சி எங்கேருந்து வந்துச்சு? உங்கள் வீட்டிலேருந்து வந்துச்சா என் வீட்டிலேருந்து வந்துச்சா? இல்லை, நல்லா இருந்த ரோட்டில் திடீர்னு வந்து பள்ளம் தோன்ற குழியை தோன்ற திடீர்னு பேரிகேட் வைக்கிற. நீ தோன்ற குழியில் ஒன்றே போட்டு இந்த 2026 புதைக்கல, திமுக ஆட்சியை புதைக்க வைக்கல. நீங்கள் என்னன்னு கேளுங்க. அவ்வளவு பயம் இருக்குல்ல உனக்குல. விஜயோடைய பாடலை பாடக்கூடாது, கல்லூரிகளுக்கு தடை. ஒட்டுமொத்த சினிமா பாட்டு தான் தடை சொல்லணும். விஜய் அவர்களின் பாடல்களுக்கு தடை. ஒத்த பாட்டுக்கு ஒன்றுக்கு போகிறவங்க நீ என்னடா பெரிய ஆலம்பரங்கிற வீரங்கிற. யதார்த்தம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு பாட்டுக்கு பயப்படுறேன்னாக்கா நீ 70 வருஷமாக நீ சேர்த்து வச்ச கூடாரம் எல்லாமே, நீ சேர்த்து வச்சவன் எல்லாமே காசுக்கு மாரடிக்கிற கூட்டம். காசுக்கு உங்கள்கிட்ட மாரடிச்சுட்டு முட்டு கொடுத்துட்டு ஆமாஞ்சாமி போட்டு உட்காந்துருக்க கூட்டத்தை நீ சேர்த்து வச்சுருக்க. சரியான களத்தில் ஒரு ஆண்மகனை, ஒரு தலைவனை இன்றைக்கி தான் நீ பார்க்குற. உலகம் முழுக்க தெரிந்த ஒரு நபரை அவர் பேசினார்னா அந்த செய்தி உலக செய்தி. அவர் இஃப்தார் நிகழ்ச்சி திறந்தார்னா நேஷ்னலை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலில் எல்லா ஊர்களையும் இந்த செய்தி வந்து காண்பிக்கப்படுது. அப்போ அவர் ஒரு நாட்டுக்கு போனார்னா அந்த நாட்டுடைய பொருளாதாரம் ஒரே நாளில் இந்த இப்போ மலேசியாவுக்கு போனார், ஒரே நாளில் 3.5% இந்த பொருளாதாரமே மாறுது, ஏறுது. புரியுதுங்களா? நீ 70 வருஷமாக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து என் பொருளாதாரத்தை நாசம் பண்ணி வச்சுருக்கிறேன், என் மக்களை நாசம் பண்ணி வச்சுருக்கிறேன், அவனை பொருளாதார ரீதியாக மேம்பட விடாமல் வச்சுருக்கிறேன். திருட்டு தினமாக டிக்கெட்டுக்கு எடுக்கிறதுக்கு வக்கலாமல் அந்த கூட்டம் நீ பொருளாதார ரீதியாக மேம்பட்டுருக்க. கரெக்டுங்களா? நேற்று பாருங்கள், ஜெகத் ரட்சகன் அவருடைய சாராய ஆலையிலேருந்து அந்த அவருக்கு சொந்தமான கார்லேருந்து போன இடத்துலேருந்து 50 லட்சத்தை பிடிச்சிருக்கிறாங்க. சாராய ஆலையிலேருந்து போன காசுன்னு என்ன காசு புரியுதா உங்களுக்கு? ஊர்த்தாலி ஏற்ற காசுன்னு அர்த்தம். நான் சொல்ல கனிமொழி அக்கா சொன்னாங்கல்ல, இளம்பதவிகள் அதிகமாக உருவாகிறாருன்னு. அந்த மாதிரி பல விதவைகளை உருவாக்கக்கூடிய அந்த மதுவிலிருந்து இப்போ சம்பாதிச்ச காசு போயிருக்கு, பிடிச்சிருக்கிறாங்க. இவர்கள்லாம் இந்த வடிவேல் சொல்ல மாதிரி இவர்கள்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்களை ஒரு மிதிப்பாப்பில் பார்த்துருக்கீங்களா கவுண்ட் பண்ணி? அந்த மாதிரி இதுங்கெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை மேன்மை பெற வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய
என்னது நம்மளை முட்டாள் நினச்சிட்டு திரும்ப திரும்ப கதை சொல்லக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இது. சென்னை மாநகராட்சி ஆல்சோ வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து அதாவது விஜயோட பிரச்சாரம் அங்கே வரப்போகுது, அதனால பள்ளம் தோண்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து குழாய் அடைப்பை ஏதோ சரி செய்யறதுக்கு பணிகள் பார்க்கப்பட்டது. மற்றபடி விஜயோட பிரச்சாரத்துக்கு தடை போடுறதுக்காக அங்கே பள்ளம் தோண்டலை அப்படின்னு சொல்லி 5 வருஷமா அடப்பு இருக்குது, அடப்பு எடுத்துடலாம் அந்த வாட்டி. ஆமாம், 5 வருஷமா அடப்பில் தான் இருக்குது, அடப்பு எடுத்தால் சரியாக போயிடும். அதுதான் நீங்கள் எடுத்தேன்னு சொல்கிறாங்க, எடுத்துருவோம். சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து விஜய் வந்து லாஸ்ட் டைம் வெளியில் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே கை காமிச்சிட்டு வந்தார். அதுக்கு அர்த்தம் வந்து விஜய் வந்து பயப்படலை, என்ன இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனால் அதுக்கான அர்த்தம் வந்து அது கிடையாது. உள்ளே வந்து அதாவது கரூர் இஷ்யூ வந்து பிஜேபி கையில் தான் இருக்குது. அவங்க வந்து மிரட்டி இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்களுக்கு அடிபணிஞ்சு போகணும் அப்படின்னு வந்து பிஜேபி சொன்னாங்க. அதனால வந்து வெளியில் வரும்போது என்னென்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் பேசி அந்த ஒரு சந்தோஷத்தில் தான் விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு சொல்லி தினகரன் பேப்பர்லலாம் கூட போட்டிருக்காங்க. அதான் சொன்னேன். அதாவது சில பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேப்பரை கூட யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவன் போடுறதெல்லாம் ஒரு செய்தி நம்ம எடுத்துகிட்டு பேசவே முடியாது. நான் உங்களை மிரட்டுறேன், நீங்கள் வெளியில் சிரிச்சுட்டேவா போவீங்க? நீங்கள் சொல்லுங்கள், இதோட உன் லைஃப் காலி, நான் சொல்கிறது செய்யாட்டி அவ்வளோதான் சொல்லி நான் உங்களை மிரட்டினா சந்தோஷமாக சிரிச்சுட்டு அப்படி கையாடிட்டே போவீங்களா? நீங்கள் டீலிங் பேசும்போது கரூர் இஷ்யூவை நாங்கள் பார்த்துக்குறோம், அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னால் ஓகே, கரூர் இஷ்யூ முடிஞ்சிருச்சுன்னு. கரூர் இஷ்யூ நடந்ததுக்கு பாதிக்கப்பட்ட உயிரை பறி கொடுத்த ஃபேமிலியே சொல்லுறதுக்கு தளபதி விஜய் காரணம் இல்லைன்னு நீ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்னு கதை சொல்லிட்டு இருக்கிற. அதாவது திரும்ப திரும்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு நபர் மிரட்டப்பட்டாராம், சரி கரூர் இஷ்யூ பார்த்துங்கன்னு அவர் காம்ப்ரமைஸ் ஆயிருந்தா ஜனநாயகன் படத்தை விடுங்கன்னு சொல்லி அதையும் சரி தானே பேசியிருப்பீங்க. நான் உனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறேன், நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணாக்கா என்ன பண்ணோம், சரி ஜனநாயகன் படத்தையும் சேர்த்து வெளியில் விடுங்க சொல்லி பேசியிருக்கலாம்ல, வரல. அப்படி அதுக்கப்புறமும் நான் வந்து யார் கூடயும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி நிற்கிறாரா? ஸ்டெபனா நின்னாரா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீ மிரட்டி கரூர் இன்சிடென்ட்டை பார்த்துக்கிறேன், நீ என் கூட கூட்டணிக்கு வாங்க தான் கூப்பிடுவாங்க. நான் அதை பார்த்துக்கிறேன், நீ வெளியில் போய் கையாடிட்டு போன்னு சொல்ல மாட்டாங்க. அதானே எதார்த்தம். ஆனால் அவர் அதுக்கப்புறம் தானே கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்கல்ல. போனாரா? நீ உன் தேவைக்கு கூப்பிடுவடா. நான் தான் சொன்னேன், நீ ஒருதலை காதலாக இருக்கணும், இல்லை உன் தேவைக்கு கூப்பிடுவேன். இந்த பிஜேபி வந்து இங்கே வளர்க்கறதுக்கு கூப்பிடுவேன். ஏற்கனவே அப்படி தான் பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்த்தது யார்? திமுக. ஒரு பிளவுவாத சொற்களை முதல்ல பயன்படுத்தினது கலைஞர் கருணாநிதி சட்டமன்றத்தில், இஸ்லாமிய தீவிரவாதின்னு. அதே மாதிரி ஜோசப் விஜய்ன்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் பயன்படுத்தினது ஹெச் ராஜா. அந்த ஆளெல்லாம் எம்எல்ஏ வாக்குனது யாருனாக்கா திமுக. அந்த இடத்துல கூட்டணி வச்சு தாமரையை அப்படி ரெட் கார்பெட் போட்டு உள்ளே கொண்டு வந்த லட்சணம் இவங்க பண்ண வேலை. நீ போய் கூட்டணியில் உட்காந்துக்கிட்டு நீ ஓட்டு பிச்சைக்கும் சீட்டு பிச்சைக்கும் நீ ஊழல் செஞ்சு வச்சுட்டு மேல் மாடியில் வந்து பேரம், கீழ்பாடியில் வந்து சீட்டு எல்லாம் பேசி வச்சுட்டு உட்காந்துட்டு நீ என்ன செஞ்சாலும் சரி என் மக்களுக்காக நிற்பண்டான்னு நின்னர்ல. உனக்கும் அவருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவர் ஆம்பளை, அவர் வீரன், அவர் நல்ல தலைவன், அது மக்களுக்கு தெரியுது. நீ நடிக்கிற பச்சையாக புழுகிறன்றது ஊருக்கே தெரியுது. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம செய்தியை வந்து பயங்கரமாக எல்லா ஊடகத்துலையும் போட வச்சிட்டோம், எல்லா இடத்துலையும் அதே செய்தி தான் ஓடுதுன்னொடனே மக்கள் நம்பிட்டாங்கன்னு நினைக்கிறான் முட்டாப்பையர். நீ எவ்வளோக்கு எவ்வளோ செய்தி பரப்புனையோ அத்தனையும் ஃபேக்குன்றது மக்களுக்கு புரியுது. நீ நடிக்கிற, நீ வந்து என்ன சொல்கிற, இன்னும் கீழ்த்தரமாக கேவலமாக உனக்கு வந்து பல பேரை வச்சு பெண்களை அவங்கள ஆதரிக்கிறாங்கன்றதுக்காக ஒரு பெரும் கூட்டம் ஆதரிக்குதுன்றதுக்காக ஒரு பெரும் கூட்டத்தை தற்கொலை கூட்டம்னு பேச வச்சிங்க ஃபஸ்ட்டு. அந்த தற்கொலை கூட்டம் போட்ட ஓட்டை வாங்கினவன் தலைமை தற்கொலை தானே. இது தற்கொலை, நீ தாண்டா தலைமை தற்கொலைகள் நீங்கள். இன்னும் சொல்ல போனால் நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். காசியப்பம் பாத்திரக்காலேருந்து ஒருத்தர் கப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தா தெரியுமா? வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சுன்னு ஒரு மாற்றத்தினாலே ஒரு குச்சி ஒரு குல்ஃபின்னு ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும். இவங்களை விடவா தர்தி நம்ம மக்கள்? நான் இப்போ அவனை பாராட்டுறேன். இவ்வளோ பெரிய தர்தியாக 2 பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னு உட்கார்றத அடையாள காட்டினேடா ராசா, நீ நல்லா இருறான், நான் அவனை வாழ்த்துறேன். புரிஞ்சு போச்சுங்களா? பிஜேபியோட சப்போர்ட் வந்து விஜய்க்கு வந்து இன்னமும் இருக்குது. அதனால தான் வந்து பெரம்பூரில் வந்து ஏடிஎம்கே வந்து டைரெக்டாக அவங்களோட கேண்டிடேட்டை போடாமல் அதுக்கு பதிலாக வந்து அன்புமணியை வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க. அப்போ அன்புமணி இது வரைக்கும் அந்த இடத்துல ஜெயிச்சதே இல்லை. அது வந்து திமுகவோட கோட்டையாக தான் இருந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அப்போ அந்த இடத்துல விஜய் ஜெயிக்கணும்னு பிஜேபி விரும்புது. அதனால வந்து அங்கே வந்து ஏடிஎம்கே வந்து டைரெக்டாக கேண்டிடேட்
கேண்டிடேட் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துருக்காங்க இபிஎஸ்க்கு. அதனால தான் வந்து அங்கே அன்புமணி இவங்க நிறுத்தப்படுறாங்க. சொன்னதுக்கு ஏதாவது ஒன்று பொருந்துதா பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய முட்டாள்லையும் கூமுட்டையாக இருக்காங்கன்னு புரியுதா? ஃபஸ்ட்டு பிஜேபி மிரட்டினாங்கன்றீங்க, இப்போ பிஜேபி அவருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்ற. மிரட்டியும் ஒரு கூட்டணிக்கு மிரட்டியும் கூட்டணிக்கு வராத ஒரு ஆளு நீ சப்போர்ட் பண்ணுவீங்க? ஏன் மேடம், ஒருத்தர் மிரட்டி அவங்க வழிக்கு வரல, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? உன்னை முடிச்சு தீர்வேன்றாப்புல அவனை சப்போர்ட் பண்ணுவீங்க? புரியுதா உங்களுக்கு? இவனுங்க சௌரியத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறது உட்காந்து. கலைஞர் ஆரம்பித்த கதை அது வந்து, புரியுதுங்களா? இப்போ வரைக்கும் இவங்க சௌரியத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. மக்களுக்கு அப்பட்டமாக தெரியுதுடா நீங்கள் நடிக்கிறீங்கன்னு. உன் பருப்பு அங்கே வேகலைன்னு மக்களுக்கு நல்லா தெரியுது. உன்னை காரி துப்புறான்னு தெரியுது. பப்ளிக் பைட்டில் போனால் 10க்கு 8 பேர் வந்து டிவிகேக்கு ஓட்டு போடுவோன்றாங்க. இந்த யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டை நல்லா உங்களுக்கு இன்னொரு விஷயம் புரிய வைக்கிறேன் பாருங்கள். துபாய், கத்தாரு, குவைத்து, மலேசியா, சிங்கப்பூர், கனடா, யூகே, யூஎஸ்ஸு, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி எல்லா நாடுகள்லேருந்தும் எனக்கு வந்து அழைப்புகள் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. என்ன அனுப்புகிறாங்கன்னா, என்ன டிக்கெட் புக் பண்ணிட்டோம், இத்தனாம் தேதி கிளம்பி வரோம், அந்த பாருங்கள் டிக்கெட் காப்பி. எதுக்கு? ஓட்டு போட. அப் அண்ட் டவுனு டிக்கெட்டுக்கு மட்டுமே நீங்கள் யூகேஎஸ்லேருந்து வந்துட்டு போனீங்கன்னாக்கா 1 லட்ச ரூபா டிக்கெட்டுக்கு மட்டும். ஒருத்தன் 1 லட்ச ரூபா தளபதி விஜய்க்காக சொந்த காசை போட்டு வந்து ஓட்டு போகிறதுக்கு முதல் முறையாக நாடு கடந்து வரான்னா, அவன் நீ கொடுக்குற 5000 ஓவாயை வாங்கிட்டு உனக்கு ஓட்டு போடுவான்? அவனை வந்து நீ செட் பண்ண போலியான அஜெண்டாக்குள்ளே அவனை வந்து நீ நம்ப வச்சிருப்ப? அந்த இளைஞனுடைய ஓட்டை, அந்த பெண்களுடைய ஓட்டை எவ்வளவு காசு கொடுத்தாலும் நீ பெறவே முடியாது. நீ தோத்துட்டடா முட்டா பிள்ளைன்றது அவங்களுக்கு புரியல. அவங்களுடைய கெண்டகால் மயிறு கூட உன் பக்கம் வந்து திசை திரும்பாதுன்றது அவங்களுக்கு புரியலை. அவன் நல்லா யோசிச்சு பாருங்க மாட்டான். அப்போ அவன் இந்தியாவில் வரான். இந்தியாவுக்கு வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் சொந்த பந்தத்துக்கு கிஃப்ட் வாங்கணும், காசு வாங்கணும். இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய செலவுகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு சராசரியாக ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுதில்ல. 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி முறையாக தளபதி விஜய்க்காக வந்து நிற்கிறான் பார்த்தீங்களா? இதுதான் அவருக்கு கிடைச்ச வெற்றி. இங்கே தான் அவன் தோற்று போயிட்டான். நீ காசு கோட்ரு பிரியாணி கொடுத்த தேர்தல் ஆணையம் மட்டும் பிரியாணி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆணை வெளியிடுச்சுனாக்க திமுக செத்தான். அதோட அவனே நாண்டுட்டு செத்துருவான். நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோன்ட்டு. இந்த மாதிரி கூட்டம் அவரை வந்து கேலி செய்கிறது, கிண்டல் செய்கிறதுலாம் அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. அவர் வந்து முன்பே சொன்ன மாதிரி எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்ததுக்கு பிறகு தான் அரசியல் களம். உன்னால் வந்து ஒன்றுமே கழட்ட முடியலன்றதுக்கு இது ஒரு சான்று. பெரம்பூரில் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள முடியல, அவரோட தொகுதி. அதை தாண்டி வந்து அவர் வெளியில் வர்றதே வந்து எப்பயாவது தான் வராரு. அப்படி வரும்போது கூட இவ்வளோ தடை பண்ணி அவரை வந்து பிரச்சாரம் பண்ண விடலைன்னா எப்படி ரீச் அவுட் பண்ணுவீங்க? நாங்கள் ஏற்கனவே ரீச் அவுட் ஆகிட்டோம். வேர்ல்டு முழுக்க சிம்பிளும் ரீச்சு, தளபதியும் ரீச்சு. ஸ்டாலின் நான் ஓப்பன் சேலஞ்சு. நீ ஏதாவது ஒரு நாட்டுக்கு போங்க, ஏதாவது ஒரு நாட்டில் அவர் ஃபோட்டோ காமிச்சு யாருன்னு கேளுங்க. ஒருத்தனுக்கு கூட தெரியாது. 10 பேருக்கு இல்லை, ஒருத்தனுக்கு தெரியாது. உலகம் முழுக்க எங்கே போனாலும் அவர் ஃபோட்டோ காட்டுங்க. சும்மா சொல்ல மாட்டான் தளபதி விஜயன்வான், வெறும் விஜய்னு சொல்ல மாட்டான். கேள்விப்பட்டீங்களா? நீங்கள் நார்த் இந்தியன் நீங்கள் எவ்வளோ பேருக்கு இந்த வேலை செய்கிறான் ஹிந்திக்காரன், அவங்கள்ட்ட தளபதி அவர் ஃபோட்டோ காட்டுங்களேன், தளபதி விஜய்ன்ற வார்த்தை தான் அவனுக்கு வரும், வெறும் விஜயே வராது. அந்த அளவுக்கு அவ்வளோ பேர் மத்தியில் ரிஜிஸ்டர் ஆன நபர் ஏற்கனவே ரீச் ஆகிட்டார். இப்போ வந்து உங்களை சங்கில் மிதிக்க வேண்டிய விஷயம்லாம் கொஞ்சம் மிச்சம் மிதி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இவங்க செஞ்ச ஆட்சி உள்ள பற்றி கொஞ்சம் ஏறி மிதிக்கணும், அவ்வளோதான். அதை மிதிப்பார் கண்டிப்பாக. அந்த ஆட்டம் நாளையிலேருந்து தொடங்குது. நாளைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. 234 வேட்பாளர் அறிமுக கூட்டம் இருக்குது. அதுக்கு பின்னாடி காம்ப்ரமைஸே இல்லாமல் இறங்குவார். நீ வந்து திரும்பவும் நான் அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறேன், அவர் காந்திஜியாக இருக்கணுமா நேதாஜியாக இருக்கணுமா நீ தான் முடிவு பண்ணுற. அவர் காந்தியாக தான் இருக்கிறாரு, நீ நேதாஜியாக தான் மாற்றணும்னா அதுக்கும் அவர் தயார். ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஏன்டா அந்த விஜயை தொட்ட, ஏன்டா என் மக்களை தொட்ட அப்படின்னு ஒன்று வருத்தப்பட வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி என் பெண்களையும் சேர்த்து நீ கேவலப்படுத்திருக்க விபச்சாரன்னு பேசி உங்களை விட்டுட்டு போயிடுவார சும்மா. இப்போ வந்து பொன்ராஜ் அவர்கள் பேசினதோ எஸ்வி சேகர் அவர்கள் பேசினதோ தப்பு தான். விஜய் அவர்கள் வந்து டைரெக்டாக போய் டிஜிபி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அது வந்து வரவேற்கத்தக்கது தான். இருந்தாலும் சொல்கிற டோனை எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பெண்ணா ஒரு ஆசிரியராக நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இல்லை பொன்ராஜ் சொன்னது அவங்க சொன்னலாம் தப்பு தான், அது எப்படி அவ்வளோ அந்த டோனு உங்களுக்கு வருது? விஜய் பற்றி பேசும்போது ஆக்ரோஷம் வரக்கூடிய டோனு, ஒரு சக பெண்களை இவ்வளவு மலிவாக இழிவாக ஒருத்தன் பேசும்பொழுது அந்த ஆக்ரோஷம் உங்கள்கிட்ட நான் பார்க்கவே இல்லையா? ஏன் ஆக்ரோஷம்னா அவங்க பேசினது தப்பு தான்னு சொல்லிட்டேன்ல, அது லோ டோனில் சொன்னாலும் தப்பு தான். லோ டோனில் சொன்னாலும் தப்பு தானா? அதுக்கு அர்த்தம் வந்து டோன், இங்கே ஒரு டோனை பொறுத்து ஒரு அர்த்தம் மாறும் தெரியுங்களா? இப்பவும் பாருங்க, நான் ஏதாவது கதை சொல்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆனாலும் ரவுடி கலாச்சாரத்தை வந்து விஜய் கட்சி முன்னெடுக்குது. இப்போ எப்படி வருது டோனு? ஆனாலும் ரவுடி இங்கே மட்டும் அப்படியே ஹைட் பிச்சு வருது, எப்படி புரியல எனக்கு.
பெண்களை ஒருத்தன் வந்து அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசியிருக்கிறான். இப்போ அது வந்து நான் வந்து ஒரு நிமிஷம் கண்டிக்கத்தக்கதுதான். இருக்கு. இப்போ தம்பி என்கிட்ட சாப்பிட்றதுக்கான என்ன வேணும்னு கேட்டானா, நான் யூஸ்வலாக பிரியாணியே சாப்பிடுவேன். டக்குன்னு எனக்கு என்ன தோணும், பிரியாணி வேணும் தம்பின்னு சொன்னேன். பொம்பளைகளோடையும் விபச்சாரியோடையுமே ஒருத்தன் போய்கிட்டே இருந்தானாக்கா அவனுக்கு யாரை பார்த்தாலும் விபச்சாரியாக தோணும், அந்த வார்த்தை தான் வரும். ஒரு பொறுக்கிக்கு இன்னொரு பொறுக்கி இன்றைக்கி வக்காலத்து வாங்கி பேசியிருக்குது, அவர் பேசின தப்பு இல்லைன்ட்டு. ஏன்னா அது ஏற்கனவே என்ன தெரியுமா பேசியிருக்கு, நித்யானந்தா வந்து அந்த ஆள் காசு பணம் வச்சுருக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லைடா தம்பி, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பூரா வெள்ளக்கார ஃபிகராக இருக்குடா, எனக்கு அவ்வளோ வருத்தம் இருக்குடா. மானஸ்தன் பேசின பேச்சு, அந்த மானஸ்தன் இந்த மானஸ்தனுக்கு சப்போர்ட்டு. இந்த மாணவர்கிட்ட பயிலுங்களாம் வந்து சமுதாயத்தை மாற்ற போகிறாங்களாம். நான் தான் முன்னாடி சொன்ன 2 வயசு குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பை குறித்து பாலியல் அத்துமீறல் குறித்து பேச துப்புள்ள துப்புக்கிட்டவனுங்க இதுக்கு மட்டும் தூக்கிட்டு வரானுங்க. புதருக்குள்ளே ஏன் போனோன்னு ஒருத்தன் கேட்குறான் பாருங்கள், வெக்கம் இல்லாமல். நீ பால் பாக்கெட் கெட்டு போச்சுன்னு உனக்கு வந்து மெயில் போட்டியா, எடப்பாடி உனக்கு பால் அனுப்பிச்சாரா, அன்றைக்கே உனக்கு பாலை ஊற்றுனாரா, குடிச்சியா, கம்முன்னு இருந்திருக்கணும். இழுத்துட்டு கிடந்தேன்னா கம்முனு கடைசாமல் பேசாமல் படுத்துருக்கணும். புதருக்குள்ளே ஏன் போனேன்னு கேட்குற. அப்போ நீ என்ன ஃபஸ்ட்டு துப்புன்னு தெரியுமா, இந்த திமுக ஆட்சியை, இந்த திராவிட மாடல் ஆட்சியை காரி துப்புணும். ஏன்டா 70 வருஷம் ஏன்டா பிடுங்குனீங்க, ஒரு குழந்தை வீட்டில் ஒரு டாய்லெட் கூட கட்டுற அளவுக்கு வசதி இல்லாமல் வச்சுருக்கீங்களேடா, அதனால தானே புதருக்கு போச்சுன்னு அப்படி பேசிருக்கணும். அறிவு இருக்கவன் அப்படி தானே பேசுவான், அப்படி தானே பேசணும். நீ என்ன பேசுன? ஏன் புதருக்கு போகணுன்னு கேட்குற. அந்த குழந்தை என்ன புதருக்கு எதுக்கு போச்சு? நீங்கள் தாண்டா புதராக சுற்றிட்டு எந்த பொம்பளையை பார்த்தாலும் வந்து விபச்சாரின்னு பேசுகிறீங்க. வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? அப்புறம் இவன் ஒரு அறிவு ஜீவன், இவனை பற்றி கேள்வி கேட்குறீங்க. வாங்க சமூகத்தில் இருக்க பிரச்சனை பேசுவோம். நம்ம சீமானவர்கள் சொல்றாங்க, விஜய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா, விஜய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களே வந்து நிறைய, அதாவது அஜித்குமார் அவர்களோட ஃபேமிலி, அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் அவங்களோட ஃபேமிலி எல்லாம் தப்பாக பேசியிருக்காங்க. அப்போ எங்கே போனார் விஜய்? நான் வேணா என் சார்பில் 5000 இல்லை 10,000 கூட தரேன். ஒரு 10 மூட்டை உப்பை வாங்கி அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க, உப்பு போட்டு சாப்பிடட்டும். அஜித்தை மலையாளின்னு சொல்லி கேவலப்படுத்துனது யார்? அந்த இடத்துல சாதி ரீதியாக சமூக ரீதியாக பேசுனது யார்? சீமான். புரியுதுங்களா? விஜயகாந்தை தெலுங்கு சொன்னது யார்? ரஜினியை கன்னடன் சொன்னது யார்? கெண்டக்கால் மயிருக்கு சம்மா ஒரு வேணான்னு சொன்னது யார்? இவ்வளவு கேவலமாக பேசுது யார்? நீ பேசலாமா? அதை பற்றி பேசுனியா இல்லையா? யாருன்னு இது வரைக்கும் ஆபாசமாக பேசல. உன் கட்சிக்காரன் யார் ஆபாசமாக பேசல? உன் கட்சி ஐடிவியில் ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க, 5 சிம் கார்டு வச்சுக்க, 10 ஐடி வச்சுக்க, போலியான ஃபேக் ஐடி வச்சுக்க, இஷ்டத்துக்கு எழுதுன்றாங்க மொத்த பேர். அப்போ நீ எங்கே தூக்கு மாட்டி தொங்குறியா? அப்போ அந்த ஆதாரம் அங்கே இருக்குல்ல, காட்டுறோம்ல, என்ன செய்ய போகிற? உன் கட்சியோட நிர்வாகி, உன் ஐடிவி இங்கே மெயின்டைன் பண்ணுறவங்க அவங்க தான் அந்த லேடி தான் பேசினாங்க. அதாவது மானம் கட்டவனை பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி மானம் கட்டவங்களாம் இப்போ சமீப காலமாக இப்போ தான் பார்க்குறேன். உண்மையாலுமே இவ்வளோ பேர் அரசியலில் மானம் கட்டு என்ன சொல்கிறது ஈத்தரையாக இருப்பானுங்கன்றத அடையாளம் காமிச்ச விஜய் அவர்களுக்கு நன்றி, நான் தான் சொல்ல முடியும். அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஏவையெல்லாம் முட்டாப்பைய, ஏவையெல்லாம் மூத்த தற்கொலை, எல்லா ஓட்டையும் வாங்கின தலைமை தற்கொலை யார்? இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதிகாரி இருக்கான், இத்தனை அமைச்சர் பெருமக்கள் இருந்தோம், ஒரு மாற்றுத்தினால அசால்ட்டாக ஏமாற்றிட்டு போனான். அப்போ நீ இவ்வளவு லூசுத்தனமாக இருக்கிறீங்கன்றதை ஒருத்தன் காட்டி கொடுத்தான் பாரு, அவன் நம்ம பாராட்ட வேண்டிய சூழல் தான் இருக்குது. இப்போ சொல்லு, யார் தற்கொலை? யார் தற்கொலை? இந்து கடவுளை குறித்து நீ என்னென்ன வார்த்தை பேசியிருக்கிற? இன்றைக்கி என்ன பேசிட்டு சுற்றுற? பெரியார் குறித்து முன்னாடி என்ன பேசுகிறேன், இன்றைக்கி என்ன பேசுகிற? மனநோயாளி கூட இப்படி பேச மாட்டான் மேடம். ஒரு ஸ்டாண்ட் எடுத்தானா கரெக்டாக இருப்பான். மரம் சாயுதுன்ற மாதிரி அவனுக்கு தோணுச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த மனநோயை பார்த்தீங்கன்னா மரத்தை பிடிச்சி தாங்கி பிடிச்சிட்டே நிற்பான். ஆனால் நீ நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. இந்த கூடாரம்லாம் இவர் தளபதி விஜய் வந்த பிறகு தான் இளைஞர் அரசியல் புரிதல் ஏற்பட்ட பிறகு இவங்க முகத்தில் கிழிக்கும் பொழுது நம்ம உருட்டின கதை இங்கே ஒன்றுமே விளங்கலை, புரிஞ்சுக்கிட்டானுங்க, நம்ம நடிக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? திருடி பழகிட்டான். இவர் திருட விடாமல் பார்த்துக்கிறாரு, வலிக்குது, கத்துறானுங்க. இனி இதுக்கப்புறம் பாருங்கள், அவர் களத்தில் இறங்கி அடிக்கும் போது அடியில் தீய வச்சு விட்ட மாதிரி இருக்கும், கத்தவும் முடியாது, பொத்தவும் முடியாது. பாருங்கள், அதான் நடக்கும் பாருங்கள். சீமான் சொல்கிறது என்னென்னா, விஜய் வந்து இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா முதல்ல அந்த பொண்ணு சொன்னது என்ன, விஜய்க்கு வந்து ஒய்ஃபாக கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு கலாச்சார சீர்கேடு வந்து நடக்குது. அப்போது பொன்ராஜ் அவர்கள் சொன்னது வந்து அவர் வந்து குறிப்பிட்டு விபச்சாரின்னு சொல்லியிருக்க மாட்டார், விபச்சாரி போல அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கலாச்சார சீர்கேடை வந்து கொண்டு போகிறது விஜய் தாங்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க. மாமா கெட்டவன் இல்லடி, கேடு கெட்டவன். சொன்னது யார்? ரீல்ஸ் போட்டது யார்? ஒரு பெண்ணு வந்து தனிப்பட்ட முறையில் பகிரங்கமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார்? உன் மேலே தானே கொடுத்தாங்கல்ல? என்ன பண்ணுறீங்க? கொடுத்தாங்களா இல்லையா? அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் மனைவி சொன்னதாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு ஊர்வலத்தில் வேறு பொம்பளையே கிடையாதா, இவ தான் கிடைச்சாளா அப்படின்னு மனைவி சொன்னான்னு சிரிக்கிறாங்க வெக்கம் இல்லாமல். பெண்கள் வாழ்க்கையில் விளையாடிட்டு நீ சிரிச்சிட்டு நீ வந்து இங்கே யோக்கியம் மாதிரி, நீ முதல்ல யோக்கியனாக இருக்கிறவன் தான் புத்திமதி சொல்லணும்.
நீனே யோக்கியம் இல்லையா, நீ எதுக்கு இந்த வேலையை பேசுகிறேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த என்னது குச்சி கட்டி வச்ச பொம்பளை தூக்கிட்டு வந்து ரேப் பண்ணனா கேட்குறாப்புல. ஒரு தலைவன் மெட்டீரியல், நீ தலைவன் சொல்கிற, உன்னை தலைவனை யாரும் பார்க்கல, 15 வருஷமாக உன்னை எங்கே உட்கார வைக்கணுமோ அங்கே தான் உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் நீ சொல்கிறேல, நீ என்ன பொதுவெளியில் வார்த்தையை பேசுகிறன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. உன் மீது குற்றம் சாட்டிருக்கிறது பகிரங்கமாக ஒரு பெண் சொல்கிறாங்க, ஆமாம் இல்லைன்னு அதுக்கேற்று மறுத்துட்டு போகணுமே தவிர, அதுக்கு நீங்கள் இவ்வளோ ஆபாசமாக பேசுனதை தாண்டி ஒருத்தன் ஒட்டு மொத்தமாக ஒரு ஆதரிக்கக்கூடிய தளபதி விஜய் ஆதரிக்கக்கூடிய பெண்களை விபச்சாரின்னு சொல்கிறான் ஒருத்தன் அப்படின்னாக்கா, அதுக்கெல்லாம் நீ ஆதரவு தெரிவிக்கிறனாக்கா இது என்ன மனப்போக்கு? பொன்ராஜை இயக்குவது அப்போ யார்? பிஜேபியா ஆர்எஸ்எஸ்ஸா? இல்லை பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் திமுகவும் கை ஒன்றா இருக்கும்போது எப்படி வந்து சீமானை இயக்குறாங்களோ அதே போல் இவன் இயக்கிக்கிட்டு உட்காந்துருக்காங்கன்னும் பொழுது கேவலம் காசுக்காக இவ்வளோ வேலை பார்க்குறீங்கல்ல. நான் தான் சொன்னேன்ல, நீ அதிகமாக எதை கூட இருக்கிறியோ அதான் உனக்கு டக்குன்னு மைண்ட் ஞாபகம் வரும். இப்போ பொன்ராஜ் அவர்கள் வந்து சாரி கேட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க, அது நீங்கள் பார்த்தீங்களா? சாரி கேட்டு போட்டார், நீங்கள் பார்த்தீங்களா? மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டார். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து கால் பண்ணி யாராவது மிரட்டுனா வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன், முதலமைச்சர் கவனத்திற்கு @மு.க. ஸ்டாலின். இது எப்படி பார்க்குறீங்க? போட்டு அடுத்து வந்து இப்போ ஒரு எங்கள் தலைவர் மீது பொதுச் செயலாளர் மீது எல்லார் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு உடனே எஃப்ஐஆர் போடுவாங்க பாருங்கள். பொன்ராஜ் கொடுத்து விட்டார், உடனே எஃப்ஐஆர் போடுவாங்க பாருங்கள். ஒட்டுமொத்த பொன்ராஜ் மீது எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டத்துலையுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அரெஸ்ட் பண்ண நடவடிக்கை எடுத்த கள்ளத்தனம் செய்த அப்படின்னு ஒரு வார்த்தை பாட்டில் வந்துச்சு. அந்த பாட்டை சாட்டை துரைமுருகன் பாடினாப்புன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிங்களா? உங்கள் ஒப்பனுக்கவே ஒரு பாட்டு, அந்த பாட்டு காலங்காலமாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு அந்த வார்த்தையை சொன்னோன்னே அவர் இழிவுபடுத்தணும்னு சொல்லி பேசினீங்களா? அப்போ பெண் சமூகத்தை விபச்சாரின்னு சொல்லும் பொழுது ஏன் அவர் மீது வழக்கு போடல? ஏன் போடல சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது மேடம்? அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்கன்னா போட மாட்டாங்க. கோவம் வர மாட்டேங்குது உங்களுக்கு? எனக்கு புரியவே இல்லையே. கோவம் வரலன்னா அது நடைமுறையில் அப்படி தான் இருக்குது. அதில் நாங்கள் கோவப்பட்டு என்ன நடைமுறையில் அப்படி தான் இருக்குது? ஏமாத்துறாங்கன்னு தெரியுது, அப்போ உங்களுக்கு புழுகிறானுங்கன்னு தெரியுது, ஒன்றுத்துக்காக அதை புறம்போக்குங்கன்னு தெரியுது. அதுக்கு தான் நான் குறிப்பிட்டேன். அவர் சாரி கேட்குறதோட சேர்த்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன், இதுக்கப்புறம் ஃபோன் காலில் மிரட்டல் வந்தால்னு முதலமைச்சரை வந்து டேக் பண்ணியே போடுறாங்க. செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னாரு. ஆமாம், நீ வார்த்தையில் தானே சொன்ன வெண்ண, இப்போ வார்த்தையிலே சொல்லு. அதான் இந்த ட்விட்டரில் சாரி வார்த்தையில் தானே சொன்னேன், விபச்சாரிகள்னு வார்த்தையில் சொல்லு. அதான் சொல்கிறேன்ல, இப்படி ஈன பொழைச்சிட்டு அதே மாதிரி அவதூறு பேசுறதுக்காக பேசிட்டு அந்த காசை சம்பாரிச்சிட்டு கொண்டு போய் அவங்க குடும்பம் நடத்துகிறாங்கல்ல, அவங்க குடும்பத்தில் உள்ள குடும்ப நபர்களுக்கோ அவங்க பிள்ளைகளுக்கோ ஒரு மாதிரி அருவருப்பு தட்டாது. கூலி வேலை செஞ்சாலும் என் அப்போ கூலி வேலை செய்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வேலை என்ன வேலைன்னு சொல்லுவாங்க எல்லாரும். இப்படி ஒரு ஈன பொழைச்சிட்டு நீ பொழைக்கிறியா, அது என்ன வேலைன்னு சொல்லுவாங்க. அமைச்சர் கீதா ஜீவன் அவங்க சொல்கிறாங்க, யார் இந்த முட்டை அதானே, முட்டை ஏன் கருப்பாக இருக்குன்னா அப்படியே மழை தண்ணி படித்து உள்ளே கருப்பாக போச்சு இந்த விஞ்ஞானி தானே. ஓ, அந்த விஞ்ஞானி இந்த விஞ்ஞானிக்கு சப்போர்ட் அந்த நபருக்கு எதை பேசியிருக்காங்களா? சரி பேசல, என்ன சொல்லுங்க. மனைவி பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு கட்சி நடத்தக்கூடிய விஜய் வந்து பெண்களுக்கு பாதுகாவலரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்த முன்னாடி ஆட்டை போடுறவங்கலாம் பற்றி பேசலாமா? இப்போ பேசலாமா? கீதா ஜீவனுக்கு அவங்க தலைவரை பற்றின வரலாறு தெரியுமா தெரியாதம்மா? திருவாரூரில் அவர் எங்கே போக்குவரத்துமா இருந்தாரா இல்லையான்னு தெரியுமா? களத்துக்கு போய் மக்களோட மக்களாக இருந்து பணி செய்யறது திமுக. கேட்குறேன், நீ சொல்கிறீல ஒழுக்கத்தை பற்றி நீ பேசினா கலைஞர் செஞ்சதை பற்றி பேசுவோமா? திருவாரூரில் எங்கே போக்குவரத்தாக இருந்தாருன்னு சொல்லி கண்ணதாசன் எழுதி வனவாசத்துலேருந்து இருக்குது, எல்லாமே இருக்குது. பேசலாமா? உன் தலைவன்ட்டு ஆரம்பிக்கலாமா? அவங்களுக்கு பர்சனல் வாழ்க்கை இருக்குது. ஆனால் நீ புறம்போக்குத்தனமாக பண்ணுற வேலையே அது உன் பர்சனல் வாழ்க்கையில் அவ்வளோ நாரி கிடக்கு இந்த பக்கம் எல்லாரும் பக்கமும். கரெக்டுங்களா? நீங்கள் என்னமோ இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. கீதா ஜீவன் இந்த 2 வயசு குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் திமுக காரர் செஞ்சார், அதை பற்றி பேசினாங்க. இந்த 9 வயசு பொண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தல் செஞ்சு ஒருத்தன் பண்ணதுனால குழந்தை இறந்து போச்சு, தற்கொலை பண்ணி, அதை பற்றி பேசினாங்க. அன்னிவர்சிட்டி பற்றி பேசினாங்க. எப்படி எனக்கு புரியல, உங்களுக்குலாம் வெக்கமாக இருக்குமா? இல்லை, எனக்கு புரியவே இல்லையே. குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இவ்வளோ அவதூறு நடக்குது, உங்கள் கட்சிக்காரன் செய்கிறானாக்கா அங்கெல்லாம் வந்து மௌனமாக இருந்துட்டு விஜய் நான் மட்டும் எல்லாருக்கும் எங்கே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரீங்க, எங்கே எப்படி உங்களுக்கு எனர்ஜி வருதுன்னு எனக்கு புரியவே இல்லையா? நான் தான் சொன்னேன்ல மேடம், உலக நாடுகள் முழுக்க அங்கங்கே இருந்து குவைத்து, கத்தார், சவுதி, மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஸ்ரீலங்காவிலேருந்து ஓட்டு போகிறதுக்கு டிக்கெட் அனுப்பிச்சிருக்கான் என்கிட்ட. அப் அண்ட் டவுனுக்கு மட்டும் அவனுக்கு 1 லட்ச ரூபா ஆகுது. 1 லட்ச ரூபா தான் சொந்த காசை போட்டு ஒருத்தன் வந்து விஜய் ஓட்டு போட்டு வரான்ல, அவன் முன்னாடி நீ கொடுக்குற 5000 ரூபாய் வாங்கிட்டு உனக்கு ஓட்டு போடுவான்? சொல்லுங்கள் பார்ப்போம். அவன் எவ்வளவு தெளிவாக சொந்த காசை உழைச்சி கொடுக்குறான், விஜய்க்காக வரான்ல. அவங்க முன்னாடி நீங்களாம் ஒன்றுத்துங்க ஒரு 10 காசு பிரயோஜனப்படுவீங்களா? இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் சரித்திரம் மாறுது. இந்த தரித்திரம் இங்கேருந்து ஒளிய போகுதுன்னு அர்த்தம்.